என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம். அது இன்னைக்கு வந்து டே 9ல 9வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2025ஆம் ஆண்டு பிசி எக்ஸாமுக்காக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் ஆயிடலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லேருந்து ஃபுல்லாக கொஸ்டின் கவர் பண்ணி ஓகேங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிக்கான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடத்தும். ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமிக் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி 9 வீடியோலையும் ரிட்டன் பிசிக்கல் இது ரெண்டுமே முடிச்சிட்டோம். ஸ்பெஷல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தேவை, சர்டிஃபிகேட் இருந்தால் ஸ்பெஷல் மார்க் கிடைக்கும். இப்போ வந்து ஜென்ரலாக இது ரெண்டுக்கும் சேர்த்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10ன்னு ஒரு வீடியோ வரும். அதுதான் லாஸ்ட் வீடியோ வரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா பிசிக்கலுக்கு அசஸ்மெண்ட்னு சொல்லிட்டு. இப்போ ஓவராலா அசஸ்மெண்ட் நம்ம எப்பவுமே எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? அதனால எக்ஸாமு பிசிக்கல் ரெண்டுலையுமே அசஸ்மெண்ட் எடுக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ற தப்பா தான். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம் வந்து 70 மார்க் நடக்குது. தமிழ் ஒரு 80 இல்ல 32 எடுத்தா போதுமானது. இது உங்களால எடுக்க முடியுதான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்க்கணும். 80க்கு 32 அடிக்கிறோமா? சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து 70க்கு இதுல என்னென்ன அடிக்கிறோம், இதுல ஹிஸ்டரியில எத்தனை அடிக்கிறோம், பிசிக்ஸ்ல எத்தனை அடிக்கிறோம், கெமிஸ்ட்ரியில எத்தனை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா நீங்க மார்க் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணணும். இடையில அப்பப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஹிஸ்டரியில நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி ஹிஸ்டரியை நல்லா படிக்கக்கூடாது. அடுத்து உங்களுக்கு என்ன வரல, மேக்ஸ் ஒழுங்கா வரலாம், மேக்ஸ் தான் படிக்கணும், ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் இந்த அசஸ்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும். பிசிக்கலி அப்படிதான். இப்போ 1500 ஓடுறீங்க, இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துல ஓடுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஒரு 9 நிமிஷம், அடுத்த ஒரு மாசம் 8, அடுத்து 7. நமக்கு இந்த 7 வந்தா போதும். நீங்க 7 நிமிஷத்துல ஓடினாலும் ஒரே போஸ்டிங் தான், 5 நிமிஷத்துல ஓடினாலும் ஒரே போஸ்டிங் தான். அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல. 7 நிமிஷத்துக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணா போதும். அதே மாதிரி ரோப்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டர் தான் எழுதுறேன், அப்புறம் 4, 5, 6 இப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போக முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம டார்கெட் 70 மாணவர்களுக்காக ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். ஆகஸ்ட் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் அசஸ் பண்ணிக்கிறோம். அசஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 15ஆம் தேதி தான் அவங்க தொடர்ந்து டெஸ்ட் எழுதுவாங்க. இடையில அப்போ ஃபுல் டெஸ்ட் அடிச்சு அவங்களுடைய மார்க் வந்து அவங்க அசஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 10ல எழுதுற டெஸ்ட்ல ஹிஸ்டரியில ஒருத்தர் 5 மார்க் எடுத்திருக்காரு, 10 கொஸ்டின் கேட்டிருக்கேன், 5 எடுத்திருக்காரு அப்படின்னா இன்னும் ஒரு 20 டெஸ்ட் இதுல போனதுக்கு அப்புறம் அதே 10ல ஒரு 7 கொஸ்டினாச்சும் அடிக்கணும். அப்பதான் ப்ராப்பரா படிச்சுக்கணும். இப்படிதான் நீங்க அசஸ்மெண்ட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.